உங்களுடைய பணி இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த மார்க்கத்தின் மூலமாக மக்களை சீர்திருத்தி அவர்களை ஒரு நெருவடியில கொண்டு வருகிற உங்களுடைய பணி முடிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். பணி முடிந்து விட்டால் அடுத்து என்ன? எந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் அனுப்பப்பட்டீர்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதனால் அடுத்து என்ன? உங்களுடைய முடிவு, உங்களுடைய இறுதி நாட்கள் எண்ணப்படும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இல்லை என்றால் இனி இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் வியாபித்து பல நாடுகளில் பல இடங்களை ஆட்சி கொள்ளும். அதையெல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் மரணிக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய முடிவு அல்லாஹ் ஏற்படுத்துகிற அந்த கலாக்கதிரின் அடிப்படையில் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பணி நிறைவடைந்து விட்டது என்று சொன்னால் எனக்கு இதற்கு மேல் இந்த பூமியில் அவகாசம் என்பது தேவையில்லை. அல்லாஹ்வுடைய முடிவை நான் பொருந்திக் கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا, இந்த அத்தியாயம் என்பது எதை குறிக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி முடிவடைந்து விட்டது. அதற்கு மேல் இந்த இடத்தில் இந்த பூமியில் அவருக்கு வேலை இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துகின்ற விதமாகத்தான் அந்த அத்தியாயத்தை என்ன செய்தான்? இந்த பூமியில இறக்கினான். இது யாருக்கும் புரியவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தவிர, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தவிர வேறு யாருக்கும் புரியவில்லை. அந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? இப்படியான ஒரு அத்தியாயம் இறங்கி இருக்கிறது, அதில் என்ன குறை? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் உங்களை நோக்கி வருகின்ற பொழுது என்றுதானே அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய வெற்றி வருகின்ற பொழுது சந்தோஷம் தானே, அல்லாஹ் தஆலாவுடைய உதவி வருகின்ற பொழுது சந்தோஷம் தானே. எதற்காக நீங்கள் கலங்குகிறீர்கள்? தோழர்களே, அது மாத்திரம் அங்கு இல்லை. அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துவிட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு போகிறார்கள் என்பதை அல்லாஹ் அதில் உணர்த்தி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அதிலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பணி முடிவடைந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டானே. இனி அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எப்பொழுது பார்ப்பது? இனி அல்லாஹ்வுடைய தூதரோடு எப்படி பழகுவது? இனி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எப்படி செய்தி வரும்? இனி அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளை இனி எப்படி வரும் என்றெல்லாம் கலங்கி தவித்து கண்ணீர் விட்ட சம்பவங்கள் பல உண்டு என்றால்